மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க இயேசு கல்வாரி நோக்கி நடக்கிறார். மிகப்பெரிய கூட்டம். அந்த சிலுவையினுடைய துயரம் தாங்க முடியாமல் இயேசு நடந்து கொண்டே பயணிக்கிறார். இந்த மனிதனுடைய கூட்டத்தை கண்டு பறவைகள் எல்லாம் ஆர்ப்பரித்து மேலே பறக்க தொடங்குகின்றது. அப்படி பறவைகளில் ஒரு பறவை தாழ்வாக குனிந்து பார்க்கிறது. என்ன கூட்டம், எதற்காக இந்த மக்கள் இவ்வளவு பெருவாரியாக நடந்து செல்கிறார்கள், என்ன பிரச்சனை என்று பார்ப்பதற்காக அந்த பறவை தாழ்வாக பறக்க தொடங்கியது. அந்த பறவையின் கண்களில் சிலுவையை சுமந்து சென்ற இயேசுவின் கண்களும் பார்க்கின்றது. அந்த பறவையினுடைய கண்களுக்கு ஒளி மிகுந்த இந்த மனிதனுடைய கண் தெரிகின்றது. அந்த பறவை அவருடைய சிலுவையோடு பயணிக்க ஆரம்பிக்கிறது. சிலுவையோடு பயணித்த அந்த பறவை எப்படியாவது இந்த மனிதனை பற்றி அறிவதற்கு அது ஆசைப்படுகிறது. ஒரு மனிதனை இத்தனை பேரும் சூழ்ந்து துன்புறுத்தி அழைத்து வருகிறார்கள் என்று வேதனையோடு அது பறந்து பறந்து வந்து கொண்டே இருந்தது. கொல்குதா மலை மீது அவரை சிலுவையில் அறைவதற்கு அந்த படை வீரர்கள் ஆயத்தமானார்கள். இப்பொழுது அந்த பறவையின் கண்களில் 3 ஆணிகள் தெரிகிறது. ஒரு ஆணியை எடுத்துக்கொண்டு பறக்கலாமா என்று அந்த பறவை மெதுவாக சென்று ஒரு ஆணியை தன் அலகால் தூக்க முயற்சி செய்கிறது. அது சிறிய பறவை, அதனால் தூக்க முடியவில்லை. ஆனாலும் முயற்சி செய்து மெதுவாக இழுத்து இழுத்து அதை அந்த தட்டிலிருந்து வெளியேற்ற பார்க்கிறது. பாவம், அந்த பறவையால் அது முடியவில்லை. படை வீரர்கள் பறவையை துரத்த அது இன்னும் மேலே பறக்கிறது. 3 ஆணிகளையும் எடுத்து அவரை சிலுவையில் அறைகிறார்கள். சிலுவை நேராக கல்வாரியில் நிறுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த பறவை சிலுவையினுடைய முகட்டில் வந்து அமர்ந்திருக்கிறது. அவருடைய முள்முடியினுடைய ஒரு முள் நெற்றியை கிழிக்க அதிலிருந்து இரத்தம் வடிந்து கண்ணை மறைக்கிறது. அந்த பறவை அப்படியானால் இந்த ஒரு முள்ளை எடுக்கலாமா என அது முயற்சி செய்கிறது. மெதுவாக அவர் நெற்றியை கிழிக்கும் அந்த முள்ளை எடுப்பதற்கு அந்த பறவை தன் அலகால் அதை எடுக்க முயற்சிக்கிற வேளையில் அதனுடைய வயிற்று பகுதியானது வேறு முட்களால் குத்தப்படுகிறது. அதன் வயிறு முழுவதும் இரத்தக்கரையாக இருக்கிறது. ஆனாலும் அந்த பறவை விடுவதாக இல்லை. எப்படியாவது இந்த ஒற்றை முள்ளை எடுத்து விடலாமா என அது முயற்சி செய்கிறது. அது முயற்சி செய்ய அதனுடைய வயிற்று பகுதி முழுவதுமே இரத்தக்கரையால் சிவப்பாக மாறுகிறது. இறுதியில் இயேசு அந்த கல்வாரி மலையில் உயிர் விடுகிறார். அவருடைய உடல் இறக்கப்படுகிற வேளையில் இந்த பறவை பறந்து சென்று விடுகிறது. அது ஒரு குளத்தில் சென்று தன் வயிற்றை கழுக முயற்சி எடுக்கிறது. ஆனால் அந்த கரை மறையவில்லை. அதனுடைய வயிற்று பகுதி சிவப்பாகவே இருக்கிறது. அது எத்தனையோ முறை தன்னை கழுக முயற்சி எடுத்தது. அந்த வயிற்றிலிருந்து சிவப்பு மட்டும் மாறவே இல்லை. ஒரு நாள் இயேசு உயிர் தெழுந்த பிறகு தன் சீடர்களோடு நடந்து செல்கிற வேளையில் இந்த பறவையை பார்க்கிறார். அந்த பறவையினுடைய வயிற்று பகுதியில் இருந்து சிவப்பு நிறத்தை பார்க்கிறார். இந்த பறவை தானே கல்வாரியில் நான் நடந்து சென்ற வேளையில் என் கண்ணில் பட்டது என முயற்சி எடுக்கிறார். அந்த பறவை இயேசுக்கு அருகே வருகிறது. அந்த பறவையை பார்த்து இயேசு சொன்னார், நீ மட்டுமல்ல, உன் பிள்ளைகளின் வயிற்றிலும் சிவப்பாகவே இருக்கும் என்று சொல்கிறார். அந்த பறவையினுடைய பெயர் ராபின் என்று ஒரு பறவை. இன்று வரை நீங்கள் கணினியில் தேடி பாருங்கள், இயேசுனுடைய துக்க வெள்ளியோடு அந்த பறவை இணைக்கப்பட்டிருக்கும். அது தன்னுடைய வயிற்றில் இயேசுவின் காயத்தை சுமந்து செல்கிறது என சொல்வார்கள்.